இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க. என்ன அங்கே கோவையில் கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 26 வாக்குகள் தான் குறை வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதுல 27 வாக்குகள் தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. இந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்ததா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா சிபிஆர் இதுக்கு முன்னாடி போட்டிட்டு கோவையில் உங்களோட அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்திருக்காரு. அந்த தகவல் முரணான யார் வாங்கலீங்கம்மா? யார் வாங்க? பொய் சொல்ல விரும்பல. அண்ணன் டேட்டாவை செக் பண்ணிட்டு பேசணும். அண்ணன் பேசணும். அது வேலுமணி அண்ணன் கொஞ்சம் அவருடைய அரசியல் ஞானத்தை, அவருடைய அரசியல் அறிவை வேலுமணி அண்ணன் கொஞ்சம் திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதனால வேலுமணி அண்ணனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. தவறான தகவலை ஒரு அதிமுகவினுடைய மூத்த தலைவர் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது. அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வி எனக்கு கேட்கக்கூடாது. 2019 அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்பவே அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. இன்னைக்கு 2024 அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? இந்த 2024 தேர்தலுடைய பாடம் என்னன்னா, தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியே. மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க. சந்தர்ப்பவாத அரசியல். கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு, எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க. இதே வேலுமணி என்ன சொல்லாமே, கோயம்புத்தூர்ல எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்கிறாங்க. அப்படி இருந்து கோயம்புத்தூருடைய 6 தொகுதியில 3 சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூர்ல 6 டெபாசிட் இழந்ததை பார்த்திருக்கிறோமா? அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார். அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்.